Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் சின்னுவ ஆச்சிபை எழுதின திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படின்ற ஃபிக்ஷனோட சம்மரியை பார்க்கலாம். சின்னுவ ஆச்சிபை 1930 2013 வரையிலும் வாழ்ந்த நைஜீரியன் நாவலிஸ்ட். No longer at ease, arrow of God, a man of the people, இதெல்லாம் சின்னுவ ஆச்சிபையோட நோட்டபிள் ஒர்க்ஸ். திங்ஸ் ஃபால் அபார்ட் 1958 முதல்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய இக்போலாண்ட் அப்படின்ற பிளேஸில் உள்ள பீப்புளோட லைஃப்பை பற்றியும் 19th செஞ்சுரியில் யூரோப்பியன் மிஷனரிஸோட அரைவலை பேஸ் பண்ணியும் இந்த ஒர்க் எழுதப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஒகான்குவா, உமோஃபியா அப்படின்ற கிளானோட லீடர். நோயே, இவர் ஒகான்குவாவோட ஓல்டஸ்ட் சன். எசின்மா, ஒகான்குவாவோட செகண்ட் ஒய்ஃப் எக்வஃபியோட டாட்டர். கெமேஃபினோ, இவர் ஒகான்குவாவோட நெய்பரிங் வில்லேஜ்லேருந்து ஒகான்குவா கூட வசிக்கக்கூடிய ஒரு பையன். மிஸ்டர் ப்ரவுன், இவர் தான் உமோஃபியாவுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒயிட் மிஷனரி. ரெவரண்ட் ஜேம்ஸ் ஸ்மித், மிஸ்டர் ப்ரவுனுக்கு அப்புறம் அவரோட பொசிஷனுக்கு வரக்கூடிய பர்சன். உச்செண்டு, இவர் ஒகான்குவா மதரோட எங்கர் பிரதர். டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர், நைஜீரியாவில் உள்ள ஒயிட் கலோனியல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டி ஃபிகர். உனோகா, ஒகான்குவாவோட ஃபாதர். ஒபியரிக்கா, ஒகான்குவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எக்வஃபி, ஒகான்குவாவோட செகண்ட் ஒய்ஃப். ஒஜுகோ, ஒகான்குவாவோட தேர்ட் ஒய்ஃப். ஈனோக், உமோஃபியா கிளான்லேருந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு வில்லேஜ் மேன். ஒக்பஃபி எசுடு, அந்த வில்லேஜோட ஓல்டஸ்ட் மேன். இந்த நாவல் 1890s எழுதப்பட்டிருக்கு. நைஜீரியாவில் ஒயிட் கலோனியல் கவர்மெண்ட்டுக்கும் நைஜீரியன் பீப்புளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சருக்கும் இடையே நடக்கக்கூடிய கிளாஷை பற்றி இந்த நாவல் சொல்லுது. யூரோப்பியனோட வருகையினால் ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. உமோஃபியா அப்படின்னு ஒரு கிளான். இந்த கிளானில் 9 வில்லேஜஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த 9 வில்லேஜஸ் சேர்த்து தான் உமோஃபியா கிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உமோஃபியா கிளானுக்கு லீடராக இருக்கக்கூடியவர் ஒகான்குவா. இவர் வெல்த்தி பர்சனாகவும் இருக்கார், அட் த சேம் டைம் கிரேட் வாரியராகவும் இருக்கார். ஒகான்குவாவுக்கு 3 வைஃப்ஸும் 8 சில்ட்ரனும் இருக்காங்க. இவரோட ஃபாதர் உனோகா. இவர் ஒரு லேசி பர்சனாக இருந்து ஃபைனலாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆகாமலே இறந்தும் போயிடுறாரு. இறங்கும் போது அவருக்கு நிறைய கடனும் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஒகான்குவாவோட பையன் நோயே, இவனுக்கு 12 years ஓல்ட் ஆகுது. நோயே ஒரு லேசி பர்சனாக இருக்கான். நோயை பார்க்கும்போது ஒகான்குவாவுக்கு அவரோட ஃபாதர் உனோகா ஞாபகம் வருது. தன்னோட ஃபாதர் உனோகா மாதிரியே நோயும் ஒரு லேசியாகவே இருந்து லைஃப்பில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பானோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நைட்டு உமோஃபியா கிளான்ஸ்மென் எல்லாரும் மார்க்கெட்டில் கூடியிருக்கும்படி அனௌன்ஸ்மெண்ட் வருது. அங்கே உமோஃபியா ட்ரைப்ஸ்மேனான ஒக்பிஃபி உடோ அப்படின்ற பர்சனோட ஒய்ஃபை பக்கத்து ஊரான எம்பைனோலேருந்து வந்த ஒரு பர்சன் மர்டர் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் கோவப்படுறாங்க. இதுக்கு பதிலாக எம்பைனோலேருந்து ஒரு வெர்ஜினையும் யங் மேனையும் எம்பைனோ பீப்புள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த டிமாண்டை எடுத்துக்கிட்டு ஒகான்குவா எம்பைனோவுக்கு போகும்போது ஒகான்குவா கிரேட் வாரியர் அப்படின்னு தெரியும். ஸோ எம்பைனோ பீப்புள் அவரோட ஸ்கில்லுக்கு பயந்து ஒரு வெர்ஜினையும் யங் மேனையும் ஒகான்குவாவோட அனுப்பி வைக்கிறாங்க. 15 year ஓல்ட் ஆகுது. கெமிஃபினாவை ஒகான்குவா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒகான்குவா அவரோட தேர்ட் ஒய்ஃப் கிட்ட கெமிஃபினாவை ஒப்படைக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் ஹோம்சிக்காக ஃபீல் பண்ண கெமிஃபினா ஃபைனலாக ஒகான்குவாவோட சில்ட்ரனோட சேர்ந்து அவன் பழக ஆரம்பிக்கிறான். கெமிஃபினா நோயேக்கு ஒரு எல்டர் பிரதராகவும் ஒகான்குவா ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போகும்போது ஒரு நாள் வீக் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த அன்னைக்கு ஒகான்குவா அவரோட ஒய்ஃபான ஒஜுகோவை பீட் பண்ணிடுறாரு. இதனால் அந்த வீக்கோட பீஸ் அவரை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு ஃப்யூச்சரில் ஏதாலும் சங்கடம் வரும் அப்படின்ற நம்பிக்கை வருது. ஸோ அந்த வில்லேஜ் ப்ரீஸ்ட்டு ஒகான்குவாவை ஒரு கோட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே ஃபைனும் பே பண்ண சொல்கிறாரு. ஒகான்குவாவும் அதே மாதிரி செய்கிறாரு.
இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வில்லேஜஸ் எல்லோரும் அவங்களோட லேண்டை ரெடி பண்ணி ஃபார்மிங்க்கு தயார்படுத்துகிறாங்க. அப்பப்போ ரெஸ்லிங் மேட்ச் நடக்குது. அதில் மடுக்கா மேட்சஸ் வின் பண்ணுறான். இப்படியே 3 years ஓடிடுது. ஒக்கன்கோவா பயந்த மாதிரி இல்லாமல் நோயே மஸ்குலைன் ஆட்டிடியூடோடு வளர்ந்துருக்கான். ஒக்கன்கோவாவையும் கெமிஃபினாவையும் அடிக்கடி ஒக்கன்கோவா கூப்பிட்டு அவங்களுக்கு வயலன்ஸ் ஸ்டோரிஸ் நிறையாவே சொல்கிறாரு. ஒக்கன்கோவா நோயே ஒரு டஃப் யங் மேனாக வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா அப்போ தான் அவரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலி விமனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒக்கன்கோவை பொறுத்தவரையிலும் யார் விமனை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் மேன் அப்படின்ற ஆட்டிடியூட் அவர்கிட்ட இருக்குது. ஒரு நாள் ஒக்பிபி இசுடு ஒக்கன்கோவை வந்து மீட் பண்ணுறாரு. அப்போது கெமிஃபினாவை மர்டர் பண்ணணும் அப்படின்னு ஆரக்கிள் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஒக்கன்கோவா ஷாக் ஆகிறாரு. ஆனாலும் ஆரக்கிள் படி நடந்துக்கணும் அப்படின்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ஆக்ஷனில் ஒக்கன்கோவா டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒக்பிபி சொல்கிறாரு. ஒக்கன்கோவா கெமிஃபினாவை அவரோட நேட்டிவ் வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. கெமிஃபியும் தன்னோட அம்மாவை பார்க்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட ஒக்கன்கோவா கூட போகிறாங்க. அவங்க கூட இன்னும் சில நேட்டிவ் பீப்புளும் போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு மேன் கெமிஃபினாவை நைஃபால் அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்து பயந்து போன கெமிஃபினா ஒக்கன்கோவா நோக்கி அப்பான்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். ஆனால் ஒக்கன்கோவாவும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய நைஃபால் மறுபடியும் கெமிஃபினாவை அட்டாக் பண்ணுறாரு. கெமிஃபினா இறந்து போயிடுறான். நோயேக்கு கெமிஃபினா இறந்து போன மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வருது. அப்புறம் ஒரு ஈவில் ஃபாரஸ்ட்டில் இன்ஃபேண்ட்டோட அழுகிற சத்தம் அவனுக்கு எப்போதும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கெமிஃபினாவோட டெத் ஒக்கன்கோவாவை அஃபெக்ட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து ரிலீவ் ஆகி வர்றாரு. ஒரு நாள் அந்த கிளானோட கிரேட்டஸ்ட் எல்டரான எசுடு இறந்து போயிடுறாரு. அவரோட ஃபியூனரலுக்கு எல்லாரும் கேதர் ஆகியிருக்காங்க. அந்த கிளானோட இம்பார்ட்டண்ட் மேன் அப்படின்றதுனால எசுடோட ஃபியூனரலுக்கு கேனன்ஸை ஷூட் பண்ணி அவரை ஹானர் பண்ணுறாங்க. அப்போது ஒக்கன்கோவோட கன் வந்து தெரியாமல் எசுடுவோட சன்னை கில் பண்ணிடுது. இது ஆக்சிடெண்டலாக நடந்தாலும் அவங்களோட கிளான் மேனையே மர்டர் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய பாவம் அப்படின்றதுனால ஒக்கன்கோவாவுக்கு 7 years எக்ஸைல் கொடுக்குறாங்க. ஒக்கன்கோவா தன்னோட மதர் ஹோமான எம்பாண்டாவுக்கு ஃபேமிலியோட கிளம்பி போயிடுறாரு. ஒக்கன்கோவா போனதுக்கப்புறம் ஒக்கன்கோவோட பில்டிங்ஸ், அவரோட அனிமல்ஸ் எல்லாத்தையும் கிளான் பீப்புள் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. எம்பாண்டாவில் உச்செண்டு ஒக்கன்கோவா ஃபேமிலியை வெல்கம் பண்ணுறாரு. அங்கே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் யாம் சீட்ஸும் கொஞ்சம் லேண்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு ஒக்கன்கோவா அவரோட அக்ரிகல்ச்சரை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா நிறையாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த ஒர்க்கை அவர் அன்சாட்டிஸ்ஃபைடாக செய்கிறாரு. இப்படி 1 year பாஸ் ஆகிடுது. 2nd yearல் ஒபேரிக்கா ஒக்கன்கோவை மீட் பண்ணுறதுக்காக வராரு. அப்போது அபேம் அப்படின்ற வில்லேஜை ஒயிட் மென் டெஸ்ட்ராய் பண்ணிட்டதா சொல்கிறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த வில்லேஜ் பீப்புளுக்கு ஒரு ஆரக்கிள் சொன்னதாகவும், அதாவது ஒயிட் மேன் வருவாங்க, அது அவனை தொடர்ந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்க இந்த அபேம் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க அப்படின்னு ஆரக்கிள் சொல்லியிருந்ததாகவும், அதன்படி வந்த ஒரு ஒயிட் மேனை பார்த்து பீப்புள் எல்லாரும் பயந்து அவனை கில் பண்ணிட்டதாகவும், அவனை கில் பண்ண கோவத்தினால நிறைய ஒயிட் மென் வந்து இந்த அபேம் அப்படின்ற வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜ் பீப்புளையும் மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னும் ஒபேரிக்கா சொல்கிறாரு. 2 years கழித்து மறுபடியும் ஒபேரிக்கா ஒக்கன்கோவை மீட் பண்ண வராரு. இப்போது இந்த ஒயிட் மிஷனரிஸ் உமோஃபியாவுக்கும் வந்துட்டதாகவும், உமோஃபியாவில் ஒரு சர்ச் கட்டியிருக்கிறதாகவும், நிறைய உமோஃபியன் பீப்புள் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. இந்த கூட்டத்தோட நோயையும் தான் பார்த்ததான் ஒக்கன்கோவா கிட்ட சொல்கிறாரு. இந்த ஒயிட் மிஷனரிஸ் இப்போ எம்பாண்டாவுக்கு வருது. அங்கே ஒரு சர்ச் கட்டுறதுக்காக பீப்புள் கிட்ட லேண்டும் கேட்குது. இந்த வில்லேஜ் பீப்புள் அவங்களோட ஈவில் ஃபாரஸ்ட் அப்படின்ற பிளேஸில் லேண்டு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஈவில் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஒவ்வொரு எக்போ வில்லேஜ்லேயும் இருக்கும். அதாவது அவங்களோட பவர்ஃபுல் மேஜிக் மென், மெடிசன் மென், இவங்களோட டெட் பாடி
பாடியெல்லாம் இங்கே தான் அவங்க பரியல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு மேஜிக்கல் பவர் நிறைஞ்ச இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கிறிஸ்டியன் பீப்புளுக்கு சர்ச் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தா இந்த மேஜிக்கல் பவர் அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னும், ஒருவேளை அது டெஸ்ட்ராய் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகமான மேஜிக் இருக்குது அப்படின்னும் இவங்க நம்புகிறாங்க. ஸோ இப்படியே சர்ச்சும் கட்டப்படுது. மிஸ்டர் கியாகா அப்படின்ற ஆப்ரிக்கன் கன்வெர்ட் அதுக்கு இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அங்கே முதல் ஃபீமேல் கன்வெர்ட் நேக்கா, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க 4 டைம்ஸ் ட்வின்ஸை டெலிவர் பண்ணாங்க. இந்த இக்போ கஸ்டம் படி ட்வின்ஸ் பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்கள அவங்க ஃபாரஸ்ட்டில் விட்டுருவாங்க. ஸோ இந்த டைம் அந்த லேடி அதுக்காக பயந்து வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இந்த கிறிஸ்டியன் சர்ச் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. ஒக்கன்கோவோட கசினான அமிக்கு நோயவை கிறிஸ்டியன் சர்ச்சில் பார்த்துட்டு ஒக்கன்கோவா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நோயை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒக்கன்கோவா நோயவை பீட் பண்ணுறாரு. நோயை தான் உமோஃபியா போக போகிறதாகவும் அங்கே மிஷினரி ஸ்கூலில் சேர்ந்து படிக்க போகிறதாகவும் சொல்கிறான். இப்படியே ஊருக்குள்ளே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் சர்ச் ஒன் சைடு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது 3 கன்வெர்ட்ஸ் ஊருக்குள்ளே வந்து இக்போ காட்ஸ் எல்லாமே ஃபால்ஸு, ஸோ ஷ்ரைன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கோவப்பட்ட அந்த கிளான்ஸ் பீப்புள் அந்த 3 கன்வெர்ட்ஸையும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சர்ச்சுக்கும் எம்பாண்டாவுக்கும் நிறைய கிளாஷஸ் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் ஃபர்ஸ்ட்டு சர்ச் வருது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அத்தாரிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் பீப்புள் அத்தாரிட்டியை ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஸோ எம்பாண்டா பீப்புள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நியூ ரிலீஜனுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அந்த டைம் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆன ஒகாலி அப்படின்ற பர்சன் இறந்து போயிடுறான். ஸோ கடவுள் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவங்கவுங்க செய்கிற தவறுகளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஒக்கன்கோவோட 7 இயர்ஸ் எக்ஸைல் முடிவுக்கு வருது. ஒக்கன்கோ ஒபீரிக்கா அழைச்சி உமோஃபியாவில் அவங்களுக்கான ஹட்டை ரெடி பண்ணுறதுக்காக பணம் கொடுக்குறாரு. ஸோ இந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒக்கன்கோவுக்கு ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. எம்பாண்டா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எம்பாண்டா பீப்புளுக்கு ஒரு ஃபீஸ்டையும் கொடுக்குறாரு. ஒக்கன்கோவா உமோஃபியாவுக்கு போய் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னும் இன்னும் 2 மேரேஜ் பண்ணணும் அப்படின்னும் டிசைட் பண்ணுறாரு. உமோஃபியாவுக்கு போகும்போது உமோஃபியா 7 இயர்ஸில் நிறையாவே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியுது. இந்த வில்லேஜர்ஸ் எல்லாமே கிறிஸ்டியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் அவங்களோட கவர்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு புரியுது. மிஸ்டர் ப்ரவுன் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, ஸ்கூல் கட்டுறாரு. நிறைய வில்லேஜ் பீப்புளெலாம் அவங்க குழந்தைங்க எல்லாரையும் ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்கிறாரு. ஸோ எழுத படிக்க தெரியலை அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அவங்கள ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட ஆர்கியூமெண்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால பீப்புள் குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது. மிஸ்டர் ப்ரவுனுக்கு பதிலாக ரெவரண்ட் ஜேம்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. இவர் மிஸ்டர் ப்ரவுன் மாதிரி இல்லாமல் பைபிளில் ஒபீடியண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கார். மோஃபியா பீப்புள் ஈனோக் அப்படின்ற கன்வெர்ட்டோட ஹட்டை பேர்ன் பண்ணுறாங்க. கூடவே சர்ச்சையும் பேர்ன் பண்ணிடுறாங்க. இதனால் பெரிய கலவரம் வெடிக்குது. ஒக்கன்கோவா மாதிரியான லீடர்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க வில்லேஜ் பீப்புள். இந்த டைமில் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் அவரோட டூர் முடிஞ்சு வில்லேஜுக்கு வராரு. அப்போது உமோஃபியா பீப்புள் தன்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லீடர்ஸ் எல்லாரும் அவரை போய் மீட் பண்ணும்போது கையில் நைவ்ஸோடு போகிறாங்க. ஆனால் அந்த கமிஷனர் நம்ம இதை பற்றி ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட நைவ்ஸ் எல்லாத்தையும் அவங்க கீழே போடுறாங்க. உடனே குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவங்க லீடர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு நிறைய இன்சல்ட்டும் டார்ச்சரும் கிடைக்கிது. 200 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் கொடுத்தா அவங்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்னு கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுது. ஆனால் கோர்ட் மெசஞ்சர்ஸ் பீப்புள்கிட்ட வந்து 250 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக அந்த 50 பேக்ஸ் ஆஃப் கௌரிஸை அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வில்லேஜ் பீப்புள் எல்லோரும் அந்த கௌரிஸ் ரெடி பண்ணி அவங்கள பெயிலில் அழைச்சிட்டு வராங்க. லீடர்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வில்லேஜஸ் மறுபடியும் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்க்கு ஒக்கன்கோவா தன்னோட மேட்சட்டோட போகிறாரு.
அப்போது 5 மெசேஞ்சர்ஸ் வந்து இந்த க்ரௌடை வந்து சீக்கிரமாக கலைக்கணும், இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒகான்கோவா ஒரு மெசேஞ்சரை ஷூட் பண்ணிடுறாரு. இதனால் அங்கே கன்ஃபியூஷன் அரைஸ் ஆகுது. இந்த வில்லேஜஸ் எல்லாரும் இந்த மெசேஞ்சர்ஸை எஸ்கேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒகான்கோவா வில்லேஜ் பீப்புளும் இந்த ஒயிட் மென்னுக்கு அகைன்ஸ்டாக எதுவும் செய்ய விட மாட்டாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறாரு. ஒகான்கோவா ஷூட் பண்ண அந்த மெசேஞ்சர் இறந்து போயிடுறான். டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஒகான்கோவா பார்க்குறதுக்காக அவனோட காம்பவுண்டுக்கு வராரு. அப்போது நிறைய பேர் அவனோட ஹட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கிறத பார்க்குறாரு. ஒகான்கோவா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒகான்கோவா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை ஒபே பண்ணலை அப்படின்னா அவங்க எல்லாரையும் ப்ரிசன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு கமிஷனர் த்ரெட்டன் பண்ணதுனால ஒரு பர்சன் ஒகான்கோவாவோட ஹட்டுக்கும் பின்னாடி கமிஷனரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு புதர் செடியில் பக்கத்தில் உள்ள ட்ரீயில் ஒகான்கோவா ஹேங் பண்ணி இறந்து போயிருக்காரு. ஒபேரிக்கா ஒகான்கோவாவோட டெத் வந்து ஒரு கிரேவ் சின். ஏன்னா அவர் சூசைட் பண்ணுறது அப்படின்றது சின். அவங்க கிளான்ஸ்மென்னை பொறுத்தவரையிலும் அது சின். ஸோ ஒகான்கோவாவோட பாடியை எங்களோட கிளான்ஸ்மென் வந்து டச் பண்ண மாட்டாங்க. அதுக்காக ஸ்ட்ரேஞ்சர்ஸோட ஹெல்ப்புக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க தான் வந்து அதை பரியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒகான்கோவோட டெட் பாடி இப்போ ஈவில் அப்படின்றதுனால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மட்டும்தான் இதை டச் பண்ணணும், நாங்கள் டச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஒகான்கோவோட கிரேட்னஸை ஒபேரிக்கா ப்ரைஸ் பண்ணுறாரு. கமிஷனர் அவங்க கூட வந்தவங்கள இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. தன்னோட பசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ஆஃப் த லோயர் நைஜர் அப்படின்ற புக்கில் ஒகான்கோவோட கிரேட்னஸை பற்றியும் எழுதுகிறாரு. இதோட இந்த ஃபிக்ஷன் முடியுது. இந்த ஃபிக்ஷனோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.